அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்கன்னா காலைல மதரசா டியூட்டி முடிஞ்சுது. ஸோ இங்கே மதரசாவில் வந்து எக்ஸாம் நடக்குது. இப்போ ஒரு 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எக்ஸாமு. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 17 20ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூல் போட்டுதாங்க. ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 2 மாதம் லீவு. அந்த 2 மாதம் தான் டிரைவர் எல்லோரும் வெக்கேஷன் போவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. இவங்களுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சவுதி அரேபியாவில் இப்போ சம்மர் டைம், அதனால் ஹீட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நக்கீல் மால்னு சொல்லி ஒரு மாலுக்கு டியூட்டி வந்திருக்கேன். ஸோ இந்த பேக் சைடில் தெரிஞ்சது தான் நக்கீல் மால். இங்கே தான் டியூட்டி வந்திருக்கேன். இப்போ தான் மேடத்தை இறக்கி விட்டுட்டு வண்டியை பார்க் பண்ண போகிறேன். வெயில் பார்த்தீங்கன்னா 47 டிகிரி அடிக்குது. நான் ஏசியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுட்டு தான் வண்டியை கொண்டு வந்தேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சரியாக வெயில். ஏன்னா மேலே இருந்தனால ஃப்ரண்ட் ஏசியை நான் பேக்குக்கு போகிற மாதிரி திருப்பி தான் வச்சுருந்தேன். எனக்கு வேர்த்துருச்சு. அந்தளவு வெயில் அடிக்குது இங்கே. ஸோ இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க கிளம்பி அமெரிக்கா போவாங்க, இல்லைன்னா லண்டன் போவாங்க. நேரத்தையும் பார்த்தீங்கன்னா லண்டன் போகிறத தான் நான் கேள்விப்பட்டேன். 20ஆம் தேதி ஸ்கூல் அடைச்சிட்டு அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் 26 25 ஸ்கூல் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 மாதம் தான் லீவு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சவுதிக்கு வந்த புதுசில் இங்கே லீவு பார்த்தீங்கன்னா 4 மாதம் 5 மாதம் லீவு கிடைக்கும். கரெக்டாக நோம்பு பெருநாள் இருக்குல்ல, நோம்புக்கெலாம் ஸ்கூல் அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4 மாதம் கழிச்சு, அச்சு பெருநா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் அந்த கொரோனா வந்துச்சுல்ல, கொரோனா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரூல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி பார்க்கிங் இருக்குது. இந்த இடத்துல நம்ம வண்டியை பார்க் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இங்கே எப்போ கொரோனா வந்துச்சோ அன்றைக்கே பார்த்தீங்கன்னா லீவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு. இடையில பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா 10 நாள் லீவு அந்த மாதிரி லீவ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு 2 மாதம் தான் லீவு. ஸோ ஒரு சில டிரைவர் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து, அதாவது ஃப்ரீ டிரைவர் எடுத்து வெக்கேஷனுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனால் ஒரு சில டிரைவர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அனுப்ப மாட்டாங்க. யாராவது டிரைவர் இருந்தால் மட்டும்தான் வெக்கேஷன் அனுப்புவாங்க, இல்லை அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 4 மாதம் 5 மாதம் இப்போ ஒரு டிரைவர் இங்கேருந்து வெக்கேஷன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ரீ விசாவில் வந்து இங்கே ஹவுஸ் டிரைவர் வேலை பார்ப்பாங்க. அதாவது ஒரு வீட்டிலே 2 மாதம் 3 மாதம் இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வேலைக்கு வரும்போது சம்பளமாக அவங்களுக்கு அதிகம் கொடுக்கணும். 2000லேருந்து 2500 கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஃப்ரீ விசா தானே. அவங்க மாதம் அவங்க கப்பலுக்கு பைசா கட்டுவாங்க. அதனால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வேறு ரூமுக்கு டிரைவர் எடுத்துகிட்டு தான் வெக்கேஷன் அனுப்புவாங்க. இப்போ என் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா நான் வெக்கேஷன் போனால் எங்கள் கம்பெனியில் நிறைய டிரைவர் இருக்காங்க. அப்போது வெக்கேஷன் போகிற டயத்தில் ஒரு பாகிஸ்தானி இருக்கார். அவர் தான் என் வீட்டில் வந்து வண்டி ஓட்டுவார். ஏன்னா என் வீட்டில் வெளியே உள்ளவங்க யாரையும் பார்த்தீங்கன்னா டிரைவராக எடுக்க மாட்டாங்க. ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வெளியே உள்ளவங்க டிரைவராக எடுப்பாங்க. காலைல மதரசா டியூட்டி மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து சமைச்சிட்டு தூங்கிட்டேன் ஒரு 2 மணி நேரம். அதுக்கப்புறம் இப்போ குளிச்சு ரெடியாகி சாப்பிட்டுட்டு இப்போ வந்திருக்கேன், நக்கீல் மால் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆஃபீஸ் போகணும். இந்த மாதிரி தான் டியூட்டி. மேக்ஸிமம் இந்த வெயில் டயத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே அந்தளவுக்கு போக மாட்டாங்க. இன்றைக்கி தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் 4 மணிக்கு நான் டியூட்டி வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி போட்டால் தான் வண்டிக்குள்ளே இருக்க முடியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் இருக்கான், வண்டிக்குள்ளே படுத்துருக்கான் பாருங்கள். ஏசி போட்டு வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கான். ஏன்னா ஏசி இல்லாமல் குளிர் டயத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மாலுக்கு வந்தாலோ எங்கே வந்தாலோ டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே, அதாவது கிளாஸை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு எவ்வளோ நேரம்னாலும் வெயிட் பண்ணலாம். ஆனால் இந்த ஹீட்டு டயத்தில் பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே ஏசி அமர்த்திட்டோம்னா 2 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஒன்று மாலுக்குள்ளே போனோம், வண்டிக்குள்ளே இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ டிரைவர்ஸ்லாம் பாவம், ஏன்னா இங்கே ஹீட் அந்தளவு அடிக்கல. அதனால இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வண்டியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மால்குள்ளே தான் போய் இருக்கணும். இன்றைக்கி என்ன தெரியல, பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது. இல்லைன்னா இந்த மாலுக்கு வந்தால் பார்க்கிங்கே கிடைக்காது. இன்றைக்கி நமக்கு ஃப்ரீயாக பார்க்கிங் கிடச்சிது, வண்டியை பார்க் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தார். ப்ரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் சேவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, ஸோ அதையும் பற்றி எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100 உண்மை. ஸோ வேலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே, அதாவது ஹவுஸ் சேவர் வேலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிஸ்க்கு, நமக்கு என்ன அமையுதோ ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி ஏசி போட்டு உட்கார சம்மதிக்கவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பென்சின் கசராகுது, நீ வண்டியில் ஏசி போட்டு உட்காரக்கூடாது, நீ வெளியே போய் உட்காரு, வண்டிக்குள்ளே உட்காரன்னு சொல்லி அவங்க ரூல்ஸே போட்டுருவாங்க. ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ என் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் ஆச்சு நீ இந்த வண்டியில் உட்காராத அப்படின்னு சொன்னதே இல்லை. ஆனால் என் வீட்டில் ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஒரு 2 தடவை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப ஹீட் டயத்தில் எங்கேயா போகணும்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் பள்ளியாசம் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும் அந்த ஏரியா. அப்போ சொல்லுவாங்க, ஹமீத் இந்தரோ கல்லி ரோ கரீப் மஸ்ஜித் கல்லி ஜிலிஸ் மின்னாஃபி முக்கேஃப் அப்படிம்பாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது நீ பக்கத்தில் பள்ளியாசம் இருக்குல்ல, பள்ளியாசல் போய் உட்காரு, அங்கே ஏசிலாம் உண்டு, அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருக்கா இல்லை 2 டைம் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த வண்டியில் நீ ஏசி போட்டு உட்காரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னதே இல்லை. இங்கே பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் 2 ரியால் 50 பைசா தான். ஆனால் ஒரு சில வீட்டில் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வண்டியில் உட்காந்துருக்கிறதெல்லாம் அவங்க லைக் பண்ண மாட்டாங்க. எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நீ வெளியே உட்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நான் ஏசி போட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போவே பார்த்தீங்கன்னா இப்படி வேக்குது. இந்த வெயிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே ஏசி போடாமல் வண்டிக்குள்ளே இருக்கவே முடியாது. குளிர்
டயத்தில் இருந்துக்கலாம். குளிர் டயத்தில் பார்த்தீங்கன்னா கிளாஸை திறந்து விட்டு வண்டியில் உட்காந்துக்கலாம், மொபைல் நோண்டிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிஅட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வண்டியில் கேமரா வச்சுருவாங்க. ஸோ இந்த தெரிஞ்சு பாருங்கள், இந்த மிரரில் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும். ஸோ அவங்க கஃபில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிறது, அப்புறம் வண்டியில் உட்காந்துருக்குது, ஸோ டிரைவர் எவ்வளோ ஸ்பீடில் போகிறான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கஃபிலுக்கு காட்டிடும். ஸோ இந்த மாதிரி கேமரா இருக்கல வண்டிக்குள்ளே உட்கார முடியாது. இந்த மாதிரி மேடம் போகிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு 10 நிமிஷம் இப்போ ஏசி போட்டு நான் வண்டியில் உட்காந்துருக்கேன், ரொம்ப நேரம் உட்கார மாட்டேன், ஒரு 10 நிமிஷம் உட்காருவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ அவங்க ஓனே நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டிரைவர் என்னென்ன பண்ணுறான்னு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் டியூட்டிக்கு வந்திருக்கேன், மேடத்தை இறக்கி விட்டேன். மேடம் பார்த்தீங்கன்னா உள்ள மால்குள்ளே போயிட்டாங்க. டிரைவருக்கு வந்து இந்த மாதிரி தான் ரெஸ்ட் டைமே கிடைக்கும். ஸோ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃபோன் அடித்து பேச, அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து பேச, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது கேமரா இருக்கும்போது. ஏன்னா நம்ம என்ன பேசினாலும் அதில் ஒரு சின்ன வாய்ஸ் கூட அந்த கேமராவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம பயந்து இருக்கணும். நம்ம ஃப்ரெண்டே கால் பண்ணி பேசலை, டக்குன்னு எதையும் ஐயோ வார்த்தையை விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய டிஅட்வான்டேஜ். ஸோ எல்லா வீட்லேயும் எல்லா வண்டியிலையுமே கேமரா இருக்காது. ஒரு சில வீட்டில் ஒரு சில வண்டிகளில் வச்சுருக்காங்க. என் ரூம் பக்கத்தில் கேரளாக்காரங்களாம் இருக்காங்க, 2-3 இருக்காங்க. அதில் ஒரு கேரளாக்கார வண்டியில் பார்த்தீங்கன்னா கேமரா உண்டு. வண்டியில் ஃப்ரண்ட்லேயும் கேமரா உண்டு, பேக்லேயும் உண்டு. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனால் பார்க்குறக்காண்டி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் 7 வருஷம் ஆச்சு சவுதி எக்ஸ்பீரியன்ஸு. எந்த வீட்லையுமே எனக்கு கேமரா வச்சதே இல்லை. ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா லீவ் கொடுத்துருவாங்க, அதாவது வீக்லி லீவ் கொடுத்துருவாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை லீவுனா நீ எங்கேயா போயிட்டு வா, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூட வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா வண்டி எடுக்க அவங்க சம்மதிக்க மாட்டாங்க, நீ நடந்தே தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் ரூம் பக்கத்துக்கு கேரளாக்காருக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவு, அவர் வண்டி எடுத்துகிட்டு 10 போயிட்டு வருவார். வீக்லி ஒரு நாள் லீவு. இன்னொரு டிரைவர் இருக்கான் என் வீட்டில், அவன் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பான். அவன் கஃபில் வந்து எப்படின்னா வெளியே வந்து யார்ட்டையும் பேசுறது வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க, சம்மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. அது மாதிரியா வெளியே எங்கேயும் போனால் அந்த சூப்பர் மார்க்கெட் போனால் கூட பக்கத்தில் தான், ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். இந்த அதாவது நைட்டு நடந்து போய் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஹீட் டயத்துலாம் நடந்து போக முடியாது. அந்த டயத்தில் வண்டி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு தேவைன்னா நீ நடந்து போய் வாங்கிக்கோ, வண்டி எடுக்க பார்த்தீங்கன்னா அலோவுடே கிடையாது. மேடம் வராங்களா டியூட்டி போறியா அதோட சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ வண்டியெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டயரில் 100% ஒரு சில பெர்சன்டேஜ் நல்ல வீடாக இருக்கும். ஒரு சில வீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களோட ரிஸ்க்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேலை இருக்கும். ஆனால் நிறைய கஷ்டப்படுறவங்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. அது மாதிரி ஹவுஸ் டயருக்கு வந்து நிறையா நல்ல வீடு கிடைச்சவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மேலே கால் பண்ணிட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுது. நான் 4 மணிக்கு கிளம்பி வந்தேன். கரெக்டாக 6 மணி, 2 மணி நேரம், கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் வண்டியில் உட்காந்துருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியே போய் நின்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மால்குள்ளே போனேன். அப்படியே டைம் பாஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் எப்படியோ போயிடுச்சு. ஸோ இப்போ 2 மணி நேரம்லாம் கூட பரவாயில்ல. ஒரு சில நேரம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை இந்த மாதிரி டைமிங்லாம் எங்கேயா வெளியே போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மணி நேரம், 8 மணி நேரம், 9 மணி நேரம்லாம் வெயிட்டிங்கில் கிடந்திருக்கேன் குளிர் டயத்தில். அப்போ குளிர் டயத்தில் ஒன்றும் தெரியாது, வண்டிக்குள்ளே கிளாஸை ஏற்றிட்டு இருந்தால் தான் வண்டிக்குள்ளே இருக்க முடியும், அந்தளவு இங்கே குளிர் அடிக்கும். இப்போ ஒரு 2 மணி நேரம் தானே, அதனால் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் எங்கே போனாலுமே குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஆயிரும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரியா. இப்போ பார்த்தீங்கன்னா டோர் 1, அதாவது 1ஆம் நம்பர் கேட்டுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது 1ஆம் நம்பர் கேட்டு, அங்கே போக வேண்டி தான். போயிட்டு ஃப்ரெண்டில் கொஞ்ச நேரம் இருந்தோன்னா அவங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை வேறு எங்கேயாவது வேலை இருக்குமான்னு தெரில. ஏன்னா 6 மணிக்கு மேலே நமக்கு ஆஃபீஸ் டியூட்டி இருக்கும். ஸோ கரெக்டாக வந்துட்டோம் 1ஆம் நம்பர்கிட்ட தான் டியூட்டி முடிஞ்சிச்சு. வேற எங்கேயா போவாங்கன்னு நினச்சேன் மேடம், எங்கேயும் போகல. நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க. மணி 6 மணி ஆகுது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா இங்கே 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலை இருக்கும். என்ன வேலைனா, அதாவது பேரிச்சம்பழம் இருக்குது, அந்த மரத்துக்கு வந்து தண்ணி அடிக்கணும். டெய்லி பார்த்தீங்கன்னா நான் தான் அடிப்பேன். இப்போ ஹீட் டைம்னால இப்போ தான் பேரிச்சம்பழம் சீசனு, இப்போ தான் பேரிச்சம்பழம் பழுத்து வருது. வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா மேடத்துட்டு நான் கதவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போக சொல்லிட்டேன். திறந்து வச்சுட்டாங்க. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா கார்டனில் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அப்புறம் அந்த பேரிச்சம்பழம் மரத்துக்கு தண்ணி அடிக்கணும். தண்ணி அடிச்சுட்டு மகரிப் தொழுது முடிச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு ஆஃபீஸ் டியூட்டி வந்துடும். நைட்டு அப்படியே டியூட்டி வந்துடும். சொல்லுவாங்க இந்த செடி பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா மணக்கும். எப்போதுமே இந்த மேடை வந்து இந்த செடியை வண்டியில் பறித்து வைப்பாங்க. சூப்பராக மணக்கும். இது மனமே செம்மையாக இருக்கும். அப்புறம் வந்து தெரிஞ்சு பாருங்கள் பேரிச்சம்பழம் மரம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம்லாம் பேரிச்சம்பழத்தை பறிச்சிடலாம். டெய்லி பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை பாருங்கள். காலையில் இதெல்லாம் காலையில் நான் ஓப்பன் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் மட்டும் வீட்டுக்குள்ளே மரத்தில் தண்ணி எடுத்து வைப்பேன், தண்ணி அடிப்பேன். அதாவது ஒரு அரை மணி நேரம் அடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேலை முடிஞ்சது. செடி அப்புறம் கார்டனு எல்லாத்துக்குமே தண்ணி அடிச்சிட்டோம். அப்புறம் மகரீப்புக்கு வாங்க சொல்ல போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மகரீப் வாங்க சொல்லி தொழுதுட்டு அடுத்த டியூட்டி போயிடுவோம். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கணும். இது டியூட்டி போயிட்டு வரையிலே தண்ணி எடுத்துகிட்டே வந்துடலாம் வரும்போது.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:45 வாங்க சொல்லுவாங்க மாறிப்பு வாங்க. இப்போ வண்டியை இந்த கேனை பார்த்தீங்கன்னா வண்டியில் எடுத்து வச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே வெயிட் பண்ண தான் செய்யணும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வர 11 மணி ஆகும், வெயிட் பண்ண தான் சொல்லுவாங்க. ஏன்னா மதரசா வேறு இப்போ எக்ஸாம்னால சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால் 6:30 ஆச்சு, இன்னும் இருட்டவே இல்லை பாருங்க, வெளிச்சமாக தான் இருக்குது. அப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு வந்து கரெக்டாக ஒரு 11:30 இல்லை 12 மணிக்கெலாம் நமக்கு டியூட்டி முடிஞ்சிடும். டெய்லி இந்த மாதிரி இருக்குமானா இருக்காது. ஒவ்வொரு நாளைக்கு பார்த்திங்கன்னா டியூட்டி ஒவ்வொரு மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ மாறி மாறி வரும். சம்டைம் ஆளுக்கு போக மாட்டாங்க, சம்டைம் போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் டியூட்டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 6:45, இன்னும் 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 6:40 மணி கரெக்டாக 6:40, 5 நிமிஷத்தில் வாங்க சொல்லிடுவாங்க. அப்புறம் தொழுதுட்டு வந்தோடனே கரெக்டாக 7 மணி, 7:05 இல்லை 7:10 மேலே வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுவாங்க. அப்புறம் இங்கேருந்து ஆஃபீஸ் பக்கம்தான், ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அப்போ அங்கே போய் இறக்கி விட்டுட்டு டேரெக்டாக ஆஃபீஸ் போக மாட்டாங்க. எங்கேயா போய் காஃபி காவா இல்லை ஸ்வீட் ஏதாவது வாங்கிட்டு தான் ஆஃபீஸ் போவாங்க. அப்புறம் அங்கே 8 மணி ஆயிரும். அப்புறம் அங்கே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி ஆஃபீஸுக்கு தண்ணி எடுக்க சொல்லுவாங்க. அப்போ சேர்த்து நம்ம வீட்டுக்கு இந்த தண்ணி 2 கேன் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வர ஒரு 11 மணி 12 மணி ஆயிரும். ஆஃபீஸுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்கு போகணும், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. 8:30 ஆகுது, 10:30 தான் வருவாங்க, இல்லை 11 மணிக்கு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாங்க சொல்லிட்டாங்க இசாக்கு. இப்போ போய் வாங்க தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் போய் எதாவது பன்னு இல்லை கேக் வாங்கி சாப்பிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். வாங்க தொலை போகலாம். ஸோ பள்ளியாசை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஹீட்டு பார்த்தீங்கன்னா மணி 8:30 ஆகுது. ஆனால் சூடு பயங்கரமாக இருக்குது. வண்டிக்குள்ளே இருக்க முடியல, அந்தளவுக்கு ஹீட்டு. இந்த ரோடை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் ரோடுக்கு போனோம். ஆப்போசிட்டில் தெரிந்து பாருங்கள் அந்த குட்டியா. ஸோ அதான் பள்ளியாசல், இதுதான் பள்ளியாசல். பள்ளியாசல்னா இது வந்து டெம்பரவரி பள்ளியாசல். சும்மா ஒரு கண்டெய்னர் எனக்கா செட் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நான் இங்கே ரோடு கிராஸ் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரு. ஏன்னா பார்த்து கிராஸ் பண்ணணும். வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகும். ஸோ நம்ம ஊர் எனக்கெல்லாம் கிடையாதுங்க. ஸோ அடித்து போட்டு போனால் கேட்க கூட ஆள் கிடையாது, அப்படி தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வண்டியில் அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க, நடுவு ரோட்டில் கிடப்பாங்க. அதே டெலிவரி பாய் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க ஒரு சிலவங்க வந்தால் அவங்கள பார்த்து, அதாவது ஆம்புலன்ஸ்லாம் வர சொல்லி தூக்கி போட்டு கொண்டு போவாங்க. இதுவே நார்மல்ஸ்லாம் பார்த்தோன்னா யாரும் கீழே விழுந்தால் கூட பார்க்க ஆள் இருக்காது. ஸோ வந்துவிட்டோம் பள்ளிக்கு. இப்போ பேக்கில் போய் ஒழிச்சு வச்சுட்டு தொட வேண்டியதான். முடிஞ்சு ரூமுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி கரெக்டாக ஒரு 11:30க்கெலாம் வந்தாச்சு. இப்போ ரூமில் போயிட்டு கறி இருக்குது மதியானம் வச்சது. ஸோ தோசை அப்படி இல்லைனா ஏதாவது மேக் பண்ணி சாப்பிட்ணும். இப்போ வர இல்லை நாளைக்கு பார்த்தீங்கன்னா சமைக்க ரூமில் சாமான் எதுவுமே இல்லை, தூணா மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ 2 நாளாக தூணா வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஒரு சிக்கன் வாங்கலாம்னு சொல்லிட்டு நேராக வரவில்லை ஒரு பக்காவில் சிக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா பொடி, மீட் மசாலா பொடி வாங்க இருந்துச்சு, 2மே வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஒரு ப்ரெட்டு இப்போ சாப்பிட்லான்னு சொல்லி வாங்கினேன். சரி இப்போ சாப்பிட போகிற நேரம், நாளைக்கு தான் சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு ஜூஸும் ஒரு ப்ரெட்டும் வாங்கினேன், லெமன் ஜூஸும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். கரெக்டாக 1 கிலோ 16 ரியால் 50 பைசா. லெக்கு மட்டும் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது மீட் மசாலா. அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூட்டி முடிஞ்சுது. இப்போ வந்து ப்ரெட்டையும் ஜூஸையும் குடிச்சோன்னா நைட் சாப்பிட முடியாது. நான் அது வாங்கிட்டு இருக்கேன், மேலே கால் பண்ணிட்டாங்க. சரி நாளைக்கு எங்கேயா டியூட்டி போயில இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம், ரூமில் கொண்டு போய் இதை போய் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். நான் டியூட்டி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். படுத்துட்டு சாப்பிட்டுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 1 மணி ஆகுது. 1 மணிக்கு கால் வருது, சாமான் வாங்கிட்டு வா சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டுன்னு. அப்படியே எழுந்திரிச்சிட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிமின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது பக்கத்தில், அங்கே போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து தூங்க 2 மணி ஆயிரும் இன்றைக்கி. ஸோ ஒரு சில நேரங்கள் அப்படி தான் இருக்கும் டியூட்டி. அதாவது ஹவுஸ் டிரைவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத டைமிங்கில் தான் டியூட்டி வரும். சம்டைம் டியூட்டி அதிகமாக இருக்கும், சம்டைம் டியூட்டியே இருக்காது. மணியை பாருங்கள் கரெக்டாக எத்தனை மணிக்கு, 12:42 நைட்டு 12:42 ஆகுது. இப்போ போயிட்டு தமிமியில் போயிட்டு எல்லா சாமானையும் வாங்கிட்டு வரணும். ஒரு 1/2 ஹவரில் வாங்கிடலாம். ஏன்னா நைட்டு 12 அது தமிமி பார்த்தீங்கன்னா இங்கே 24 ஹவர்ஸ், அதாவது 24 மணி நேரம் இருக்கும். இப்போ நைட்டு 1 மணி ஆனால நார்மலாக இருக்கும் கூட்டம். சீக்கிரம் வாங்கிட்டோம்னா சீக்கிரம் வந்துடலாம். ஏன்னா வந்துட்டோம் தமிமி. நைட்டு 1 மணி ஆகுது. 1 மணிக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டம் குறையவே இல்லை, கொஞ்சம் நார்மலாக இருக்குது. என்ன ஈஸியாக பார்க்கிங் கிடச்சிது.
நார்மல் டயத்தில் வந்தோன்னா இங்கே பார்க்கிங் கிடைக்கிறதே கஷ்டம், அந்தளவு இருக்கும் கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கிங் கிடச்சிது. வண்டியை பார்க் பண்ணுறோம், போய் காடி எடுக்குதோம், எல்லா சாமானையும் வேகமாக வாங்குகிறோம், அப்புறம் ரூமுக்கு போகிறோம். அப்படிதான் நினைக்கிறோம். ஆனால் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா வாட்ஸ்அப்பில் பார்த்து எடுக்கங்காட்டியும் லேட் ஆயிரும். அதுவும் இந்த காய்கறிலாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். ஏன்னா காய்கறி ஒன்று ஒன்றா பார்த்து கீஸில் எடுத்து போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக போய் பில் போடணும். இந்த மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எல்லா சாமானும் வாங்க சொன்னால் ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் என்ன, பில் போட கூட்டம் இருக்காது 1 மணினால். டக்குன்னு பில்லை போடலாம், டக்குன்னு வந்துடலாம். இன்றைக்கி 10 நிமிஷத்தில் நான் எல்லா சாமானும் வாங்கணும்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. வெல்கம் டு தமிழ், ப்ளீஸ் ஓப்பன் டோர் அப்படின்னு சொன்னால் தான் கதவு திறக்கும். அப்படின்லாம் கிடையாது, ஆட்டோமேட்டிக் சென்சாரு. பக்கத்தில் போனாலே கதவு திறந்துடும். வண்டியை பிறகு இன்னும் உடச்சி போட்டுரும். என்ன இது, வண்டி வரைய மாட்டேங்குது. ஸோ இந்த டோரையும் இப்போ நான் சொன்னோன்னு திறக்க பாருங்கள். சரி, ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து போட வேண்டியதான் வண்டியில். போய் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள். ஸோ நமக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ கீஸில் எடுத்துகிட்டு, ஸோ இந்த மாதிரி கீஸ் வச்சுருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு நம்ம இங்கே போயிட்டு வெயிட் செக் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு அடிக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பில்லை போடணும். ஆமாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் முடிஞ்சுது, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பில்லை போட்டுட்டு அப்படியே ரூமுக்கு பறந்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துலேயே பர்ச்சேசிங் முடிச்சிட்டேன். வேகமாக எடுத்துகிட்டு எல்லா திங்ஸையும் பார்த்தோம். கவுண்டர்லேயும் ஆளே கிடையாது. பில்லை போடுறோம், ரூமுக்கு போகிறோம், அவ்வளோதான். சாமான ஃபுல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சிட்டோம், வாங்கிட்டோம். கரெக்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் எல்லா திங்ஸுமே வாங்கிட்டேன். இன்றைக்கி ரொம்பலாம் லேட் ஆகலை. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மணி இப்போ எத்தனை ஆகுது, 1 மணி ஆகுது. கரெக்டாக 12:45 வந்தேன். 1/4 மணி நேரத்துலலாம் எல்லா திங்ஸுமே வாங்கிட்டேன். எல்லா சாமானையும் பார்த்தீங்கன்னா வண்டியில் லோட் பண்ணி ஏற்றி வச்சுட்டேன். சீக்கிரமாகவே வாங்கிட்டேன் இன்றைக்கி. ஏன்னா ரொம்ப இல்லை, ஒரு 10 சாமானோ 15 சாமானோ தான் அனுப்புனாங்க வாட்ஸ்அப்பில், அதை பார்த்து வாங்கிட்டேன். ஸோ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி. இதுக்கு அடுத்து டியூட்டி இருக்குதுன்னு சொல்ல முடியாது, டியூட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. டியூட்டி இருந்தால் கண்டிப்பாக போகணும். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் எப்போ கூப்பிட்டாலும் ரெடியாக இருக்கணும். அவ்வளோதான். விளாகை முடிச்சுக்கிடுவோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.